ஈழ பயணம் குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பான தளமாக இந்த நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. 10 பேர் கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு கடந்த 10ஆம் தேதி இலங்கைக்கு சென்றது. அந்த குழுவில் உங்களின் சார்பில், என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் நானும் ஒரு உறுப்பினராக இணைந்து அங்கே சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பை பெற்றது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாக நான் கருதுகிறேன். இந்த பயணம் குறித்து எதிர்மறையான விமர்சனங்கள் ஏராளம் உண்டு. நமக்கு வேண்டாதவர்கள், நம்மை பிடிக்காதவர்கள், நம் வளர்ச்சியை விரும்பாதவர்கள், நாமெல்லாம் ஒரு அரசியல் சக்தியாக இந்த மண்ணிலே எழுச்சி பெற்றுவிடக் கூடாது என்று கருதுகிறவர்கள் மனம் போன போக்கில் தாறுமாறான விமர்சனங்களை ஆரம்ப காலத்திலிருந்தே அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட விமர்சனங்கள் ஒருபுறம் இருக்கட்டும். ஆனால் நமது கட்சியிலேயே நமது தோழர்களுக்கும் சில கேள்விகள் உண்டு. இந்த பயணத்தில் அண்ணன் கலந்து கொண்டது சரிதானா? இதில் ஈடுபடாமல் அல்லது போகாமல் இருந்திருக்கலாம் என்கிற கருத்தும் உண்டு. கலந்து கொண்டது சரிதான், போனது சரிதான். ஆனால் ராஜபக்சேவை சந்தித்திருக்க கூடாது, ராஜபக்சேவின் கைகளை குலுக்கி இருக்கக்கூடாது, ராஜபக்சேவிடம் சிரித்து பேசியிருக்க கூடாது என்கிற விமர்சனங்களும் உண்டு. இதையெல்லாம் விமர்சனம் வந்த பிறகு நான் அறிந்து கொண்டு அதற்கு விடை சொல்லவில்லை. இதையெல்லாம் பயணத்தில் கலந்து கொள்வதற்கு முன்பே நான் யோசித்து அதை பற்றி எண்ணி பார்த்து இப்படிப்பட்ட விமர்சனங்களும் வரும், அதற்கும் விடை சொல்ல நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதையெல்லாம் ஆராய்ந்து பார்த்துதான் நான் இந்த பயணத்தில் இடம்பெறுவதற்கு ஒப்புக்கொண்டேன். கடந்த 8ஆம் தேதி சிதம்பரம் மாநகரத்தில் தொகுதி மக்களுக்கான நிகழ்ச்சி ஒன்றை ஒருங்கிணைத்து அந்த நிகழ்ச்சியிலே நான் அமர்ந்திருந்த போது, மேடையிலே அமர்ந்திருந்த போது எனக்கு தகவல்கள் வந்தன. தம்பி பாவலனும் பேசினார், இன்னும் பலரும் எனக்கு குறுஞ்செய்திகளை தொலைபேசி வாயிலாக, செல்பேசி வாயிலாக அனுப்பியிருந்தார்கள். நான் தொலைபேசியை எடுத்து பார்த்தபோது முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து ஏராளமான அழைப்புகள் வந்திருந்தன. அதையெல்லாம் நான் தவற விட்டு விட்டேன். பிறகு உடனடியாக மேடையில் இருந்தவாறே தொடர்பு கொண்டு நான் பேசிய போது முதலமைச்சர் என்னிடத்தில் சொன்னார், வருகிற 10ஆம் தேதி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட குழு இலங்கைக்கு போகிறது, அந்த குழுவிலே நீங்களும் ஒருவர் என்று அவர் சொன்ன தகவலை கேட்டு நான் உள்ளூர மகிழ்ச்சி அடைந்தேன், ஒரு வகையில அதிர்ச்சியும் அடைந்தேன். இந்த குழுவிலே இடம்பெற மாட்டோம், நம்மை அனுப்ப மாட்டார்கள் என்று நான் எண்ணிக்கொண்டிருந்தேன். தீவிரமான விடுதலை புலிகளின் ஆதரவாளர் திருமாவளவன் என்பது உலகமறிந்த உண்மை. ஆகவே திருமாவளவனை இந்த குழுவிலே அனுப்பக்கூடாது என்றுதான் முடிவெடுப்பார்கள் என்று நான் எண்ணியிருந்தேன். ஆனால் அந்த குழுவிலே என் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது என்று தமிழக முதல்வர் கலைஞர் அவர்கள் தொலைபேசியிலே சொன்னதும் எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பயணத்திலே நாமும் இடம்பெறப் போகிறோம் என்கிற உணர்வு மகிழ்ச்சியை தந்தது. ஒரு சில நொடிகளில் ஏராளமான சிந்தனைகளுக்குள் நான் மூழ்கிவிட்டேன். இப்படி பயணப்படுவதை மக்கள் எப்படி பார்க்க போகிறார்கள், விடுதலை சிறுத்தைகள் எப்படி இதை பார்க்க போகிறார்கள், உலகமெங்கும் வாழுகிற ஒட்டுமொத்த
புலம்பெயர்ந்த தமிழ் சமூகமும் இதை எப்படி பார்க்க போகிறது என்கிற ஏராளமான கேள்விகள், சிந்தனைகள் எனக்குள் அடுக்கடுக்காக வந்தன. எதிர்மறையான விமர்சனங்கள் எப்படி வரும் என்கிற கேள்விகள் எல்லாம் எனக்குள் வந்து போயின. நிறைவாக நான் ஒரு முடிவுக்கு வந்தேன். இந்த வாய்ப்பை தவறவிட்டால் சிங்கள இனவெறியர்களின் இராணுவ பிடியிலே சிக்கியிருக்கிற நமது தமிழ் சொந்தங்களை போய் பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பே கிட்டாது. அவர்களை நேரிலே சந்திக்க வேண்டும், அந்த கொடுமைகளை அறிய வேண்டும், அவர்களை ஆற்றுப்படுத்த வேண்டும் என்கிற அந்த தேடல், அந்த தாகம் எனக்கு போர் நடந்த காலத்திலிருந்து மே 17க்கு பிறகிருந்து தொடர்ச்சியாக இருந்தது. ஆகவே அந்த தாகத்தை தணித்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பயணம். எனவே இந்த பயணத்தை தவிர்க்க வேண்டாம், தவறவிட வேண்டாம் என்று நான் உறுதியான முடிவை எடுத்தேன். இந்த பயணத்தில் நாம் கலந்து கொள்ளவில்லை என்று அறிவித்து விட்டால் அதிலே நமக்கு எந்த பயனும் கிட்ட போவதில்லை. இந்த பயணத்திலே நாம் கலந்து கொள்கிறோம் என்று சொன்னால் திமுக, காங்கிரஸ் கூட்டணியிலே இணைந்து போகிற திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்ல போகிறார்களோ அதற்குத்தான் இவன் தலையாட்டப் போகிறான், என்ன இதிலே உண்மையை சொல்ல போகிறார்கள். வழக்கமாக ஏதாவது வந்து சிங்கள அரசுக்கும் இந்திய அரசுக்கும் ஆதரவாகத்தான் இவர்கள் அறிக்கை தருவார்கள் என்கிற விமர்சனங்களை, எதிர்மறையான விமர்சனங்களை நமக்கு வேண்டாதவர்கள் முன்கூட்டியே அவிழ்த்து விடுவார்கள். அது நமக்கு தெரிந்த செய்திதான். அதை போல அதிமுக பொதுச் செயலாளர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் 4 மாதம் 5 மாதம் போய் கொடநாட்டிலே படுத்து ஓய்வெடுத்து விட்டு அவ்வப்போது அறிக்கைகளை மட்டும் விட்டுக் கொண்டிருக்கிற ஒரு தலைவராக தமிழகத்திலே இருக்கிறார். தேர்தல் நேரத்திலே கூட்டணி அமைப்பதற்காக ஒரே ஒரு நாள் உண்ணாவிரத கூத்து நடத்தினார். தேர்தல் முடிந்த பிறகு ஒரு நாள் கூட வாய் திறக்கவில்லை. ஈழ தமிழர்களை பற்றி, ஈழ மக்களின் கொடுமைகளை பற்றி, ஈழ மக்கள் படுகிற அவலங்களை பற்றி ஒரு நாள் கூட அவர் வாய் திறக்கவில்லை. ஆகவே அவர் எப்படியும் வாய் திறப்பார் என்று நமக்கு தெரியும். வாயை திறந்தால் நாராச வார்த்தைகள் தான் வரும் என்பதும் நமக்கு தெரியும். அப்படித்தான் அவர் அறிக்கை விட்டார். இந்த அணி என்ன செய்ய போகிறது, இந்த பயணத்தில் என்ன பயன் கிட்ட போகிறது, அவர்கள் வந்து இப்படித்தான் அறிக்கைகளை கொடுக்க போகிறார்கள் என்றெல்லாம் முன்கூட்டியே அவர் அறிக்கை விட்டுக் கொண்டிருந்ததை நான் கொழும்பிலிருந்தே ஏடுகளின் மூலமாக அறிந்து கொண்டேன். ஆனால் போவதற்கு முன்னதாகவே இதையெல்லாம் நாம் யூகித்து வைத்திருந்த காரணத்தினால் எதிர்மறை விமர்சனங்களை பற்றி கவலைப்படவில்லை. அந்த எதிர்மறை விமர்சனங்களை படித்தவர்கள், கேட்பவர்கள் நமக்கு வேண்டாதவர்கள் மட்டுமல்ல, நம்மை ஆதரிப்பவர்களும் கூட, நம் தோழர்களும் கூட. ஆகவே நம் மீது நம்பிக்கை வைத்திருப்பவர்களுக்கும் ஆதரிப்பவர்களுக்கும் இந்த கட்சியை சார்ந்த தோழர்களுக்கும் விளக்கம் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. அதன் அடிப்படையில் கடந்த 2-3 நாட்களாக நான் ஏராளமான ஊடகங்களுக்கு உண்மை விவரத்தை எடுத்து சொல்லி இருக்கிறேன். கொழும்பில் இருந்தவாறே ஏடுகளுக்கு, தொலைக்காட்சி ஊடகங்களுக்கு, அயல்நாட்டு இணைய தளங்களுக்கு விவரங்களை நான் சொல்லி இருக்கிறேன். ஆக இந்த பயணம் புறப்படுவதற்கு முன்னதாகவே நாம் யூகித்து வைத்திருந்த நிலைமைதான் இப்போது இருக்கிறது. புறப்படுவதற்கு முன்னதாக 9ஆம் தேதி நான் சென்னைக்கு வந்தேன். அன்றைக்கு மாலை முதல்வர் அவர்களை சந்திக்க வேண்டும் என்ற அழைப்பு வந்தது. 10 பேர் கொண்ட அந்த குழு யார் யார் என்கிற அறிவிப்பு அதன் பிறகுதான் தெரிய வந்தது. முதல்வர் அவர்களை நான் சந்திக்க போன போது அந்த பயணம் குறித்த விவாதம் நடந்தது. அப்போது இப்படி நடந்து கொள்ள வேண்டும், யாரும் தனிப்பட்ட முறையிலே ஏடுகளுக்கு, ஊடகங்களுக்கு பேட்டி கொடுக்க கூடாது,
அங்கே நாம் சில வேளைகளில் நம் தமிழ் சமூகத்திற்கு எதிரானவர்களை அல்லது துரோகம் இழைத்தவர்கள் பட்டியலிலே இடம்பெற்றவர்களை எல்லாம் நாம் சந்திக்க நேரிடும். அந்த நேரத்தில் நான் இவரை சந்திக்க மாட்டேன், அவரை சந்திக்க மாட்டேன்